வீக் 6 2026 தமிழ் சீரியல்ஸ் எல்லாத்தோட டிஆர்பி ரேட்டிங்கும் ஒரே வீடியோல பாத்திரலாமா? இந்த வாரம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான வாரம். ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சன் டிவி கம்ப்ளீட்டா டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த 9 PM வந்து 3 முடிச்சு போடுறதா இருந்தாலும் 1 hour இருந்துச்சு. 8:30 to 9:30 and 9:30 சிங்கப்பெண்ணே. 10 PM எதிர்நீச்சல் தொடங்கிறது. 3 மணிக்கு ஆடுகளம் and இருமலர்கள் half an hour குறைச்சிருந்தாங்க. விஜய் டிவில பிரேக் ஃப்ரீ எபிசோட் போச்சு ஐயனார் துணை அண்ட் மகா சங்கமம் இருந்துச்சு இல்லையா? ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் 2 தெண்டலே மேல பேசு கண்மணி அன்புடன் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். பட் சன் டிவி ரொம்பவே அடி வாங்கிட்டாங்க. விஜய் டிவி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஜி தமிழ் ஓரளவுக்கு ஓகே. ஸோ ஒன்னொன்னு எவ்வளவு ரேட்டிங் எடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நம்ம டாப் 5 தமிழ் சேனல், சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவி, அதுக்கப்புறம் டாப் 42 தமிழ் சீரியல்ஸோட மொத்த டிஆர்பி ரேட்டிங் ஒரு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் 5 தமிழ் சேனல்ஸ் பார்த்துடலாமா? தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியோடது. இது பேஸ்ட் ஆன் பார் டிஆர்பி ரேட்டிங் இம்ப்ரெஷன் வீக் 6 2026 அர்பன் பிளஸ் ரூரல் பேசிஸ்ல 5வது இடத்துல எப்பயும் போல சன் டிவி கஸ்டி தான் இருக்காங்க. 296 மில்லியன் இம்ப்ரெஷன். 4வது இடத்துல கேடிவி இருக்காங்க. 529 மில்லியன் இம்ப்ரெஷன். 3வது இடத்துல இந்த வாரம் ஜி தமிழ் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கப்பா. 1044 மில்லியன் இம்ப்ரெஷன். 2வது இடத்துல எப்பயும் போல ஸ்டார் விஜய் தான் இருக்காங்க. பட் இந்த வாரம் ஸ்லைட்டா குறைஞ்சு போச்சு. 1123 மில்லியன் இம்ப்ரெஷன். 1வது இடத்துல எப்பயும் போல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அன்டிஸ்பியூட்டபிளா நம்ம சன் டிவி தான் இருக்காங்க. பட் ஸ்லைட்டா இந்த வாரம் குறைஞ்சு போயிருக்குங்க. 1007 மில்லியன் இம்ப்ரெஷன். வீக் 6 2026 சன் டிவி சீரியல்ஸோட அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் சன் டிவி ரொம்பவே அடி வாங்கிருச்சு. டாப் 5 சீரியல்ல 2 விஜய் டிவி நுழைஞ்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். விஜய் டிவி சீரியல்ஸ். ஸோ ஒன்னொன்னு எவ்வளவு ரேட்டிங் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த வாரம் தான் 3 முடிச்ச 1 hour ஸ்பெஷல் டெலிகாஸ்ட் ஆச்சு. சிங்கப்பெண்ணை 9:30க்கு போயிடுச்சு. அண்ட் எதிர்நீச்சல் 10 மணிக்கும் ஆடுகளும் 3 மணிக்கும் போயிருந்துச்சு. இருமலர்கள் half an hour குறைச்சிட்டாங்க. ஸோ ஒன்னொன்னு இந்த வாரம் எவ்வளவு ரேட்டிங் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். புனிதா 1.83 போன வாரத்தோட இந்த வாரம் குறைஞ்சு போச்சு. 17வது இடத்துல பூங்கொடி வந்திருக்காங்க 1.90, இதுவும் குறைஞ்சு போச்சு. 16வது இடத்துல மணமகளேவா, இதுவும் ஸ்லைட்டா குறைஞ்சு போயிருக்கு. 2.11 தான். 15வது இடத்துல ஆடுகளம் 2.63 ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. ரொம்பவே கம்மியா இருக்கு. பாப்போம் அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி. பட் ஆடுகளத்தை 3 மணிக்கு போட்டது தப்பான டெசிஷன் தான் எனக்கு தோணுது. 14வது இடத்துல ஹனுமான் இருக்கு 2.66, இதுவும் போன வாரத்தோட இந்த வாரம் கம்மியாயிடுச்சு ரொம்பவே. 13வது இடத்துல வினோதினி 2.68 ரேட்டிங், இதுவும் குறைஞ்சு போச்சு. 12வது இடத்துல இருமலர்கள் இருக்காங்க 3.07, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வாரத்தோட இந்த வாரம். 11வது இடத்துல மல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வாரம் 3.12, சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 மணிக்கு சஞ்சீவிகள் ரொம்பவே அடி வாங்கிடுச்சு 3.18. 6 மணி ஸ்லாட் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது வர வர. 9வது இடத்துல ரஞ்சிதமே அந்த ரியாலிட்டி ஷோ இருக்கு 3.22, இது போன வாரத்தோட வாரம் குறைஞ்சு போச்சு. 8வது இடத்துல புது வசந்தம் இருக்காங்க 3.25 ரேட்டிங், இதுவும் போன வாரத்தோட இந்த வாரம் குறைஞ்சு போச்சு. 7வது இடத்துல லக்ஷ்மி தான் ஆஃப்டர்நூன் சீரியல்ல நம்பர் 1 சீரியலா இருக்கு 3.34, இதுவும் குறைஞ்சு போச்சு. 6வது இடத்துல செல்லமை செல்லமை சீரியல் இருக்காங்க 4.99, இது வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. 6:30 ரொம்ப கம்மியாயிரும் போலயே வர வர. 5வது இடத்துல எதிர்நீச்சல் மாசா டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சன் டிவில 10 மணிக்கு 6+ ரேட்டிங் வாங்கியிருக்கு 6.92. இன்னும் கொஞ்சம் எடுத்தா 7 மேல எடுத்துரும். இதற்கு காரணம் சிங்கப்பெண்ணை 3 முடிச்சு அடுத்து வர்றதுனாலயா இருக்கலாம். 4வது இடத்துல அண்ணம் இருக்காங்க 7.56, இதுவும் போன வாரத்தோட இந்த வாரம் சேம் தான். 3வது இடத்துல மருமகள் அண்ட் கயலோட மகாசங்கம் 8.13, ஆவரேஜ் தான் சொல்லி ஆகும். 2வது இடத்துல சிங்கப்பெண்ணை 8.72, ஆவரேஜா ரேட்டிங் வாங்கியிருக்காங்க 9:30க்கு. அண்ட் 1வது இடத்துல 3 முடிச்சு 1 hour 9.50 தான் வாங்கியிருக்கு. இன்னும் அதிகமா வாங்கியிருந்திருக்கலாம், பட் ஏன் கம்மியாச்சுன்னு தெரியல. வீக் 6 2026 விஜய் டிவி சீரியல்ஸோட அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் பீக் பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாம் செமையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு விஜய் டிவில. ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே குறைஞ்சு போச்சு. அண்ட் மற்ற பிரைம் டைம் எல்லாமே ஆவரேஜா ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ ஒன்னொன்னு எவ்வளவு ரேட்டிங் எடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? 13வது இடத்துல மகளே என் மருமகளே 1.43, போன வாரத்தோட வாரம் குறைஞ்சு போச்சு. 12வது இடத்துல சக்திவேல் இருக்காங்க 1.63, இதுவும் போன வாரத்தோட வாரம் கம்மியாயிடுச்சு. 11வது இடத்துல தனம் ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்காங்க 1.94. 10வது இடத்துல சுட்டுமில்லி சுடரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.01. 9வது இடத்துல கண்மணி அன்புடன் அந்த தென்றல் எம்எல்ஏ பேசோட மகாசங்கமம் 2.16 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. போன வாரத்தோட இந்த வாரம் ஒரே மாதிரி தான் ரேட்டிங். 8வது இடத்துல கனா கண்டேனடி குறைஞ்சிக்கிட்டே வராங்க 2.76 தான் வாங்கியிருக்காங்க. 7வது இடத்துல மகாநதி இந்த வாரமும் குறைஞ்சு போச்சு 3.09, பட் அடுத்த வாரம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். 6வது இடத்துல சிந்து பைரவி இருக்காங்க 4.11, போன வாரத்தோட வாரம் ஸ்லைட்டா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5வது இடத்துல அழகே அழகு 4.67,
குறைஞ்சு போச்சு ஸ்லைட்டா. 4வது இடத்துல சின்ன மருமகளும் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. 5.86 ரேட்டிங் தான். 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 அதுவும் குறைஞ்சு போச்சுதான். 6.43. 2வது இடத்துல சிறகடிக்க ஆசை இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 7.91 ரேட்டிங். அண்ட் 1வது இடத்துல பிரேக் ஃப்ரீ எபிசோட் கொடுத்து ஐயனார் துணை 8.87 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. டாப் 5ல செகண்ட் பிளேஸ் இதுதான் 3 முடிச்சதுக்கு அப்புறம். செமல வீக் 6 2026 ஜி தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் ஜி தமிழ் வந்து பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாம் சூப்பராகவே வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒன்னொன்னு செமையாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய இடத்துல வந்து செகண்ட் ஸ்லாட் லீடரா மாறி இருக்கு. அது எல்லாமே வந்து டிஆர்பி ஹைலைட்ஸா வந்து கடைசியா வீடியோல வந்து சொல்றேன். ஸோ அதையும் சொல்லி போய் பார்த்துருங்க. ஸோ 13வது இடத்துல கெட்டிமேலம் இருக்காங்க, குறைஞ்சு போயிட்டாங்க. 1.79. இதுதான் கடைசி சீரியலாவே மாறிடுச்சு. ஒரு பிரைம் டைம் சீரியல்ஸ் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸை விட பின்னாடி இருக்குங்கிறது ரொம்ப மோசமா மாறிடுச்சு. 12வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் இருக்காங்க, 1.86 குறைஞ்சு போச்சு. 11வது இடத்துல இதயம் இருக்காங்க, 1.88 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 10வது இடத்துல வாரிசு இருக்காங்க, 1.90 திரும்பி வந்து கம்பேக் ஆகுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 9வது இடத்துல சலங்கோலி, நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், இந்த சீரியல் சூப்பரா ரேட்டிங் வாங்குது அப்படி சீரியலா இருந்தாலும் 2.14. 8வது இடத்துல வீரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வாரம், 2.91. 7வது இடத்துல சந்தியா ராகம் இருக்காங்க, 3.19. 6வது இடத்துல வாகை சொல்வா வந்து இருக்காங்க, 3.61 ஸ்லைட்டா குறைஞ்சு போச்சு. 5வது இடத்துல சின்னஞ்சிறுக்கிலேயே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 4.31. 4வது இடத்துல பாரிஜாதம் 4.95 ஓகேவா வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. புது ஸ்லாட்ல 3 மணிக்கு தேர்ட் வந்து திருமாங்கல்யம் வந்திருக்காங்க, 4.97 சூப்பரா வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. 2வது இடத்துல ஐவி 5.28. 1வது இடத்துல எப்பவும் போல அன்டிஸ்பியூட்டடா நம்ம கார்த்திகை தீபம் தான் இருக்காங்க, 5.44 ஸ்லைட்டா குறைஞ்சு போயிருக்கு. டாப் 44 தமிழ் சீரியல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துடலாமா? இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா டிஆர்பி ஹைலைட் பாருங்க, அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சரி வாங்க இப்ப டாப் 45 சீரியல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். டிஆர்பி ஹைலைட்ஸ் பார்த்தலாமா? இந்த வாரம் சன் டிவி தான் எல்லா பிரைம் டைம் ஸ்லாட்ல அண்ட் நான் பிரைம் டைமும் சன் டிவி தான். அண்ட் பட் எந்தெந்த விஜய் டிவி அண்ட் ஜி தமிழ் சீரியல் செகண்ட் ஸ்லாட் லீடரா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 6 மணிக்கு சன் நியூஸ்க்கு அப்புறம் செகண்ட் இடத்துல கெட்டிமேல வந்திருக்காங்க. 6:30க்கு வந்து செல்லமை செல்லமைக்கு அப்புறம் மகாநதி இருக்காங்க விஜய் டிவியோடது. 7 மணிக்கு வந்து சின்னஞ்சிறுக்கிளிய வந்து இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல. 7:30க்கு வந்து திருமாங்கல்யம். ஸோ அழகிய அழகியவையும் அதுக்கப்புறம் சிந்து பைரவியும் தோக்கடிச்சு சின்னஞ்சிறுக்கிளியும் திருமாங்கல்யமும் செகண்ட் டைம் ஸ்லாட் லீடரா வந்து மாறிருக்காங்க. 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2, 8:30க்கு ஐயனார் துணை, 9 மணிக்கு சிறகடிக்க ஆசை, 9:30க்கு சின்ன மருமகள் விஜய் டிவி தான். இது எல்லாமே செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க சன் டிவிக்கு அப்புறம். 10 மணிக்கு ஜீ தமிழோட சந்தியாரகம் செகண்ட் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதோட வீக் 6 2026 டிஆர்பி எல்லாமே வந்து பார்த்து முடிச்சாச்சு. நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபேவரட் சீரியல் எது, இந்த வாரம் எந்த சீரியல் செம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அடுத்த வாரம் எது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் மக்களே. பை பாய்.